வணக்கம். சன்னியூஸின் காலை 7 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதா நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஊழலை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று மக்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி அதானி பற்றி விவாதிக்க மறுப்பது ஏன் என்று பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடியில் கொட்டிய கனமழை காரணமாக பிஎன்டி காலனி, கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர் போன்ற பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. மக்கள் வீடுகளை காலி செய்து உறவினர் வீடுகளில் தஞ்சமடைந்திருப்பதாக கூறுகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்திருப்பதை அடுத்து நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, விவரங்கள். அதாவது கடந்த 3 தினம் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.